கண்டிப்பா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீரியஸ்லி எனக்கு என்னன்னா, ரியாலிட்டியா உண்மையிலேயே எங்க ஊர் சைடு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. ரொம்ப ராவா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது ரியாலிட்டியா ஒரிஜினாலிட்டியா அவங்க எப்படி பேசுவாங்க, அந்த டபுள் மீனிங்கான ஒரு ஸ்லாங் வந்து இருக்கும். கண்டிப்பா வில்லேஜ் சைட்லலாம். எது கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பசங்களா அந்த மீனிங் கூட தெளிவா பேசியிருப்பாங்க. அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பெரிய ஹைலைட்னு நினைக்கிறேன். ரொம்ப வில்லேஜ் சைட்ல ஒரிஜினாலிட்டா வில்லேஜ்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னன்னா ஃபெமினிசம் பேசியிருக்காங்க ஓப்பனா சொல்லணும்னா. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க நினைக்கிற ஃபெமினிசமே இல்ல. அந்த மாதிரி இல்ல. இது வேற பாவம் பொல்லாதது அப்படிங்கிற மாதிரி. பிளவுஸ் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு ஒரு பிளவுஸ் தான் கதையே. அது வந்து அவங்களுக்கு எப்படின்னா அந்த காலத்துல வந்து அது கிடையாதுல்ல. ஆக்சுவலி அது இடைப்பட்ட ஒரு டைமிங்ல தான் வந்தது. அது போடுறதும் போடாததும் கம்ஃபர்டபிள் தாங்கிறதையும் அதுல இல்ல கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பேசியிருப்பாங்க. எனக்கு அந்த காமெடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர் சைட்ல எல்லாம் அந்த பாட்டி மருங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, அவங்க பேசுற காமெடி எல்லாம் பயங்கர வித்தியாசமா இருக்கும். இங்க பேசுற டபுள் அடல்ட் கண்டென்ட்டை விட அதுலதான் பயங்கர அடல்ட் கண்டென்ட் இருக்கும். அதெல்லாம் ஒரிஜினாலிட்டியா வச்சிருப்பாங்க படத்துல. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே சூப்பரா இருந்தது. இந்த படத்துல வந்து ஹீரோயினிசம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோசம் அதுவுமே இல்ல. நார்மல் ஒரு ஃபேமிலிஸ்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களா இருந்த மாதிரி இருந்தது. படம் சூப்பரா இருந்தது.